அப்பன் குணம் தானே பிள்ளைக்கு இருக்கு. நாங்க ஒரு குத்தமும் செய்யலையா, அதுக்கு சக்தி கூட எங்க கிட்ட கிடையாது. இந்த இடத்தையும் காலி பண்ணிவிட்டா நாங்க உலகத்தை விட்டே போக வேண்டியது. அதை பத்தி இவருக்கு என்ன கவலை? இப்படி சேர்த்தாலும் அப்பனுக்கு அப்புறம் எல்லாம் தனக்கே சேரும் நினைச்சுதானே பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. தம்பி, ஆத்திரத்துல ஒண்ணும் அதிகமா பேசிப்படாதீங்க. ராஜன் குணம் உங்களுக்கு தெரியாது. ஆமா ராஜா, அவள் உத்தமி. உனக்கு மட்டுமா உத்தமி? ஊர்ல 4-5 பேருக்கு உத்தமிடாவ. அவங்க அம்மா சேர்த்து பண்ணல. ஏன்டா காரணம் நான் தெரியுமா? நடத்துக்கிட்டு போனவன் தெருவுல அவளை காரி துப்புனாங்க. அப்பாவா தெருவை விட்டு அவளை உதைச்சு வரட்டாங்களா? அது ஏன்? கடத்த கட்டவ தெருவில் இருந்தா தெருவை கட்டு போடும். அப்படிதான் உதைச்சு வரட்டாங்க. அதோட இன்னொன்னு, என்ன சுட வந்தானே ரஹீம், அவனுக்கு இவளுக்கும் எப்படி சொல்றது, அவளுக்கு ஒரு குழந்தை வேறடா. சார், அந்த பொண்ணை தூக்கிட்டு போனவங்கள கொண்டு வந்தாச்சு. செய்யறது மட்டமான வேலை. இதுல முகத்தை மூட முக்காடு. ராஜா, நான் என்ன முத்தாயி, அப்பான்னு கூட பார்க்காம நம்ம பெரிய ஐயாவை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காரா நம்ம சின்னையா? உண்மையாவா? ஏண்டா, உங்க அப்பாவை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க? ஆமா. அம்மா அம்மா, அவரை கைது செய்ய உத்தரவு போட்ட உம்மாயால என்ன அம்மா நான் கூப்பிடுறேன். ஏண்டா, உன்னை வளர்க்க என்னை விட அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உட்கார்ந்து சாப்பிட வேண்டிய வயசுல ஊரையெல்லாம் விரோதிச்சுக்கிட்டு ஓடி ஆடி சம்பாதிக்கிறது இல்ல. ஒரே பிள்ளையான நீ நல்லா இருக்கத்தானேடா. சின்ன வயசுல உன் கைக்கு வைரத்தால காப்பு செய்து போட்டவரடா உங்க அப்பா. அவர் கையில இரும்பு காப்பு போட்டுட்டா எதிரில வந்து நிக்கிறேன். அம்மா, நான் சொல்றத கேளு. நான் என் கடமையத்தாமா செய்துட்டு வந்திருக்கிறேன். இதுவாடா கடமை? அவர் என்ன குத்தம் செய்திருந்தாலும் உயிரை கொடுத்தாவது மீட்டிருக்க வேண்டியதானேடா. பெத்த பிள்ளையான உன்னுடைய கடமை. அது இனிமே செய்ய வேண்டிய கடமைம்மா. இப்ப நான் செய்தது, எந்த ஆசையினால இன்ஸ்பெக்டர் வேலையை ஏற்றுக்கொண்டேனோ, எந்த பதவியின் மூலம் எவ்வளவோ பணிபுரிய வேண்டும் என்று எண்ணியிருந்தேனோ, அந்த பதவி ஆசைக்கும் பாசத்திற்கும் ஒத்து வராது என்பதை உறுதியாக புரிந்து கொண்டு அதை ராஜினாமா செய்து விட்டேன். அம்மா, வேலையை ராஜினாமா செய்தியா? ராஜா, அவசரப்பட்டு உன்னை நான் அடிச்சிட்டேன்னா, இன்பமும் துன்பமும் எது வந்தாலும் உன்னை தவிர எங்களுக்கு வேறு யாருடா இருக்கா? எவ்வளவு பணம் வேணுமென்னாலும் எடுத்துக்கோ, எந்த வகையில வேணுமென்னாலும் எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் வராம சீக்கிரமா போய் விடுதலை செய்து கூட்டிட்டு வா. என்ன கூட்டி ஆறத்துக்கு இவனுக்கு வயசு 10 மாடி முதல்ல. நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன ஆயிடுவோ ஏன் ஆயிடுவோ பயந்துட்டியா? எனக்கு எந்த பய தயவும் தேவையில்லை. ரொக்க ஜாமீன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு அதுக்குள்ள இந்த பய வேலையை ராஜினாமா பண்ணிட்டான். நஷ்டத்துக்கு பிறந்த பயல செய்ய விடுங்கள்லாம். குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி, அதை தடுப்பதுதான் எனது 2வது வேலை. சித்தப்பா, 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 என்ன இதெல்லாம்? புலி இருக்க புதருண்டு, பாம்பு உறங்க புற்றுண்டு. இந்த குப்பத்து மக்களுக்கெல்லாம் ஏன் இந்த நிலை? இதை பார்க்க என்னால் சகிக்க முடியவில்லை. எல்லாம் ஆளவந்தார் விளையாடலப்பா. அண்ணே, ரஹீம் அண்ணே வந்துட்டீங்களா?
ஆள வந்தாரால எங்க வீடெல்லாம் போயிடுச்சுன்னு. வேலைக்குன்னு போனா அங்கேயும் ஆள வந்தார் தலையிட்டு எங்க வயிற்றுல மண் அடிக்கிறார். ரஜிவண்ணே சாப்பிட்டு 2 நாளாச்சுன்னு. அச்சோ கொடுமையே, உன் கோர தாண்டவத்திற்கு ஒரு முடிவே இல்லையா? சித்தப்பா தங்கம் எங்க? உள்ளே இருக்கிற தங்கம் அங்க போகாதேப்பா. ஏ சித்தப்பா உடம்புக்கு என்ன? கட்டி இருக்கிற ஒரு புடவையும் சரியில்லாததுனால வெளியே வர முடியாத நிலைமை. ஆறிலும் சாவுதான், 100லும் சாவுதான். இதோ போகிறேன். ரஹீம், அம்மா ரஹீம், அம்மா ஊர் உறங்கும் இந்த நேரத்தில் இங்கு ஏன் வந்தாய்? வேறு எங்கேமா நான் போவேன்? யாரை தேடுகிறாய்? அம்மா நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ரஹீம். குப்பத்து மக்களையும் உன் வாழ்வையும் பாழாக்கினார் என் கணவர். அதனால் அர்த்தராத்திரியில் அவரை பழி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டுத்தானே இங்கு வந்திருக்கிறாய். சுரக்கின்ற மடியிலே கன்று வந்து மோதுவது போல இந்த வீட்டோடு அடிக்கடி வந்து மோதுகிறாயே ரஹீம். நீ இப்படி அவசரப்பட்டு ஆவேசத்துக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகத்தானே முன்பு சிறை சென்றாய். அன்றிருந்த நிலை இல்லை அம்மா என்று. ஐயோ, உண்மை தெரியாமல் பேசுகிறீர்களே. 1000 உண்மைகள் உன் கட்சியில் இருந்தால், ஊராருக்கும் உனக்கும் என் கணவர் அநேக கொடுமைகள் செய்திருந்தால், நீயும் ஊராரும் வஞ்சகன், பாவி, துரோகி என்ற தகாத வார்த்தைகள் சொன்னாலும், நான் பூஜிக்கும் தெய்வம் அவர், என் பதி, என் ஜீவன். அவருக்கு ஆபத்தென்றால் அதை உண்டாக்க வந்தவன் நீ. என்ன நான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் அவன் எனக்கு வேண்டாதவன், என் ஜென்ம விரோதி. ஜென்ம விரோதி? அம்மா வேண்டாம் அம்மா இந்த கடிஞ்சொல். நான் அன்றும் அவரை கொலை செய்ய முற்படவில்லை, இன்றும் கொலை செய்ய வரவில்லை. சிறையிலிருந்து திரும்பிய நான் கண்ட எனது குப்பத்து மக்களின் நிலைதான் என்னை குழப்பத்தில் ஆழ்த்தி நீங்கள் கொலைகாரன் என்று முடிவு கட்டும் நிலைக்கு என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ரஹீம், நான் நம்ப மாட்டேன். என் மஞ்சளை அழித்து விடாது. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. நானா உங்களுடைய மஞ்சளையும் குங்குமத்தையும் அழிப்பேன் அல்ல. இந்த வார்த்தை என் காதால் கேட்க நான் என்ன பாவம் செய்தேன் அல்ல. அம்மா அம்மா, உடலை மறைக்க கந்தை இல்லாமல் ஒளிந்து கிடக்கிறாள் என் தங்கை ஒருத்தி. உண்ண உணவில்லை, தங்கையிடமில்லை. என் மக்கள் படும் அவதி என்னால் தாங்க முடியவில்லை. இது உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று தான் நேரத்தை கூட பார்க்காமல் ஓடி வந்தேனே தவிர உங்களை கலங்க வைக்க அல்லம்மா, உங்களை கலங்க வைக்க அல்ல. இருப்பா, இதோ வந்துட்டு. என்னை பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய், என் வீடு, அண்ணன் ராஜன், ராமு, ரஹீம், ரஹீம். தாய் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை. அந்த தாயின் வாழ்விலே அமைதி இல்லை. என்னப்பா பாக்குற? அதோ என் கையில் இருப்பவன் தான் காணாமல் போன என் ராமு. இவனைத்தான் உன்னை போன்ற வாலிபர்களிடம் காண முயல்கிறேன். உங்கள் கண்களுக்கு பிள்ளை தெரியவில்லை, என் கண்களுக்கு தாய் தெரிந்து விட்டாள். என்னப்பா சொல்றேன்? உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. காண்பதற்கு நல்லவனாக இருக்கிறாய், ஆனால் உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டது வேறு விதமாக இருக்கிறது. அது என் தலைவிதி அம்மா, என் தலைவி. அம்மா, மற்றவர்களை அழ வைத்தால் நம் குடும்பம் நன்றாக இருக்குமா? நம் பிள்ளை குட்டிகள் நன்றாக வாழ்வார்களா?
இது உங்களுக்கு தர்மமா என்று நீங்களே ஏன் உங்கள் கணவரை கேட்கக்கூடாது? உங்களை தவிர யாரம்மா கேட்க முடியும்? ரஹீம், அவர் செய்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவரிடம் பாவ மன்னிப்பு கேட்டு, கடவுளே அவர் திருந்த வேண்டும், அவருக்கு எந்த விதமான கெடுதலும் வரக்கூடாது என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் என் வயத்திலே நெருப்பை கட்டுக்கொண்டு வாழ்கிறேனே, அது ஊராருக்கு எப்படி தெரியும்? இல்லை, உனக்குத்தான் எப்படி தெரியும்? அழாதீர்கள் அம்மா, உங்கள் வேதனை எனக்கு புரிகிறது. இந்த அப்பா, இந்த பணத்தையும் இந்த துணிகளையும் எடுத்துட்டு போ. என்னை ஏன்பா கும்பிடுற? என் கணவருக்கும் உனக்கும் பகை வளரக்கூடாது. பெற்ற தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள உறவு போ உங்கள் ஒற்றுமை வளர வேண்டும் என்று என் முருகனை சதா நான் வேண்டுவது போ. நீயும் நல்லாவை வேண்டிக்கொள். போய் வா மகனே. உனக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் கூசாமல் என்னை வந்து கேள். அவர் விழிப்பதற்குள் நீ போய் வா. அம்மா. என்னப்பா? அம்மா. என்னப்பா?